ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட மசாலா ஊதிராம ஜூசியான சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன தேவையான பொருள்னு பாத்திரலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன். எடுக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம என்னென்ன பொடி ஆட் பண்ண போறோம்னு நான் காட்டுறேன். 2 டீஸ்பூன் சிக்கன் 65 பொடி போட்டிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும், மணமா இருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் 65 பவுடர்லயே உப்பு இருக்கும், பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப உப்பாயிடும். 1/2 சைஸ் லெமன்ல ஒரு 10 டிராப்ஸ் விட்டுக்கோங்க. தயிர் தயிர் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், புளிச்ச தயிர் எடுத்துருக்க கூடாது. 20 ml தயிர் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். கார்ன்ஃபிளவர் மாவு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நான் கலருக்காக இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய காரம் போட்டிருப்போம், கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. சும்மா லைட்டா போட்டா போதும். கலருக்காக நம்ம கலர் பவுடர்லாம் எதுவும் போடல. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கணும். கலர் வருமா அப்படின்லாம் பயப்படாதீங்க, கண்டிப்பா கலர் நல்லாவே கிடைக்கும். பாருங்க, நம்ம போட்ட மசாலா எல்லாமே சேர்த்து நல்லாவே கலர் கொடுத்துருக்குது. இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்துக்கோங்க. சிக்கன்ல நல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். உள்ள ஃப்ரீசர்ல வைக்கணும்லாம் அவசியம் இல்ல, வெளியே டோர்லயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. 10 மினிட்ஸ் இருந்தா போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு 10 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறப்ப எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சிக்கன் நல்லாவே ஊறிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்மெல்லுமே பயங்கரமா இருக்குது. வாங்க நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகுறப்பதான் நீங்க சிக்கனை போடணும். லைட் ஹீட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே உதிர்ந்துரும். யாருக்கெல்லாம் சிக்கன் 65 பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டுல செய்யறத போடுங்க, கடையில வாங்கி போடாதீங்க. அந்த பேஸ்ட் நல்லா இருக்காது, டேஸ்டே ஒரு மாதிரி கெடுத்து விட்டுரும். சில பேர் கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு பச்சரிசி மாவு, மைதா மாவு அது இதுன்னு போடுவாங்க. அதெல்லாம் போட வேண்டாம். நம்ம சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிறிஸ்பியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை இப்ப போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. போடையில அடுப்பு ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். உடனே கரண்டி போட்டுறாதீங்க. போட்டது ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் கரண்டி போடணும். திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் 8 to 10 மினிட்ஸ்ல வெந்துரும். உங்களுக்கு என்ன பதத்துல வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்க கிறிஸ்பியா தான் சாப்பிடுவோம். பாருங்க கலர் எப்படி வந்திருக்குதுன்னு. நம்ம கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ணல, ஆனா பாருங்க எப்படி கலர் வந்திருக்குன்னு. அவ்வளவுதான், சிக்கன் அருமையா கிறிஸ்பியா வந்திருக்குது. எண்ணெயும் குடிக்கல. இங்க பாருங்க, மசாலா கொஞ்சம் கூட உதிரல. ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம கலர் பாருங்க, நம்ம கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ணல, காஷ்மீரி மிளகாய் பொடி மட்டும்தான் போட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க கலரு. எண்ணெயில பாருங்க கொஞ்சம் கூட மசாலா உதிரல, எண்ணெயுமே குடிக்கல சிக்கன்ல. இங்க பாருங்க நல்லாவே சாஃப்டா இருக்குது, நல்லா வெந்திருக்குது, சூப்பரா இருக்குது. மசாலா நம்ம போட்ட மசாலா கொஞ்சம் கூட உதிரல. பாருங்க, பிச்சு காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா. நல்லா கிறிஸ்பியா ஜூசியா இருக்குது. வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.